பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீத புஸ்தகத்தை தியானிச்சுட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம சங்கீதத்துல 2வது அதிகாரத்தை தியானிக்க போறோம். இந்த சங்கீதம் 2வது அதிகாரத்துல 3 வசனங்கள் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. அது என்ன வசனங்கள்னு பாப்போமா? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒருவேளை கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருந்ததுன்னா, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல ஒருவேளை இருந்ததுன்னா, பூமியில உள்ள ராஜாக்கள் என்ன உங்களுக்கு விரோதமா யாரு வந்தாலும் உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் உங்களை அழிச்சிடணும்னு எண்ணி உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விட வேண்டும், நீங்க முன்னேறத பிடிக்காம, உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம உங்களை தன் கைக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு யார் யார் எழும்பினாலும், ஏன் ஒரு இராணுவமே எழும்பினாலும், இல்ல ஒரு நாட்டு ராஜாவே எழும்பினாலும் இங்க என்ன நடக்குமா? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தராகிய தேவன் உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல நீங்க பிறந்து வந்ததுல இருந்து, உங்களை பாதுகாக்கிறதுல இருந்து, உங்களை அபிஷேகம் பண்ணி இப்போ நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை உடைக்கும்படியாக, கர்த்தருடைய திட்டத்தை அவமாக்கும்படியாக யார் எழும்பினாலும், அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறதற்கு சமம். அவங்க உங்களுக்கு முன்பாக ஒரு வேளை நிற்கலாம், ஆனா அவங்க கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர். கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு அவங்க இடையூறா நிற்கும் போது அவங்க கர்த்தரையே எதிர்த்து நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை, அவங்க அவருக்கு முன்பாக நின்று அவரை ஜெயிச்சிட முடியாது. அதனால ஆண்டவர் அவங்கள பார்த்து சிரிக்கிறாராம். என்னுடைய பிள்ளைய நீ எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ என்ன எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா, எலிசா அப்படிங்கிற தேவனுடைய ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வர்றதுக்காக சீரிய ராஜா அவருடைய படைகளை அனுப்புறார். அந்த படைகள்ல இராணுவங்கள், குதிரைகள், படைகள் எல்லாம் எலிசாவுடைய வீட்டை சுற்றிலும் நின்றுட்டு இருக்கிறாங்க. எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில எழும்பி வெளியில வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய படைகள் அந்த வீட்டை சுற்றி நிற்கிறத அந்த வேலைக்காரன் பார்த்து பயந்து எலிசா கிட்ட போய் சொல்றாரு. எலிசா கொஞ்சம் கூட பயப்படாம அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அவங்க கூட இருக்கிறவங்களை விட நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை பார்த்து விண்ணப்பம் பண்ணாரு. ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு. அப்போ அந்த வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் பார்த்த அந்த ஒரு காட்சி, அது என்ன தெரியுமா? எலிசாவை சுற்றிலும் அவருடைய வீடு இருந்த அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அந்த வேலைக்காரன் பார்த்தான். இந்த இராணுவத்தை விட அந்த இராணுவம் சக்தி வாய்ந்ததாகவும் அக்கினிமயமாய் இருந்ததாகவும் அந்த வேலைக்காரன் பார்த்தான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, இது கர்த்தருடைய இராணுவம், அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த கர்த்தர் தம்முடைய எஜமானுக்காக தன்னுடைய சேனையவே அனுப்பி இருக்கிறார். அந்த சேனையை தாண்டி இந்த சேனை போக முடியாது, அந்த சேனை கிட்ட இந்த சேனை தோற்று போகும்னு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வருது. அவங்க கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான். ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களா இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருந்தா, ஒரு இராணுவமே எதிர்த்து வந்தா கூட உங்களை யாரு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய படை, கர்த்தருடைய இராணுவம், அக்கினி மதினான குதிரைகளும் ரதங்களும் எப்பொழுதுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அதான் இந்த சங்கீதம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ராஜாக்கள் இல்ல எந்த மனுஷனோ யாரோ உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமா சதி செய்து சில சதி
சதி திட்டங்களை உங்களுக்கு விரோதமாய் போட்டு உங்களை அழிச்சிடணும், முடக்கிடணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க அவங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய புத்திக்கும் அவங்களுடைய மூளைக்கும் அவங்களுடைய ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேவனை நாம ஆராதிக்கிறதுனால அந்த தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய படைகளும் அவருடைய அந்த சேனைகளும் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அவர் அந்த மனிதர்களை பார்த்து நகைக்கிறார். சங்கீதம் 2வது அதிகாரத்துல கடைசி 11, 12வது வசனம் இப்படி சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை களி கூறுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல முத வரும்போது ஒரு குழந்தையா பிறந்து இந்த உலகத்துல நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு மிகுந்த அன்புள்ளவராகவும் கரிசனை உள்ளவராகவும் இருந்தார். அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். பார்க்கிற எல்லாருக்காகவும் அவர் பரிதாபப்பட்டு கண்ணீர் சிந்துகிறவராய் இருந்தார். அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டதாய் இருந்துச்சு. ஏழை எளிய மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருந்தார். ஆனா 2வது வருகையில இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள்ல அந்த கிருபை இருக்காது. அவர் கோபம் உண்டவராய், அவர் ஆளுகை செய்கிறவராய், ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்துல வரப்போகிறார். நியாயம் தீர்க்கும்படியாக வரப்போகிறார். அவருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது அவரை முத்தம் செய்தவர்கள் மாத்திரம்தான் தப்பித்து கொள்ள முடியும். குமாரனுடைய கோபம் ரொம்ப பயங்கரமானது. அந்த கோபத்துக்கு நம்ம தப்பிக்கொள்ளணுமானா அவரை அண்டிக் கொள்ளணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவருடைய கோபத்துக்கு தப்பிக்கொண்டு அவரை முத்த செய்யும் பொழுது சேனைகளையே அவர் உங்களுக்காக அனுப்புவார். உங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. அவரே உங்களோடு கூட உங்களுக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.